ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து டோட்டல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வேறு சமையல் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு 20 தேதி ஆயிடுச்சுனாலே 18 தேதியிலேருந்தே எப்போனாலும் நிறுத்துவாங்கன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் வேறு ஒரு சமையல் செய்யலான் இருந்தேன். எனக்கு கரண்ட்டு போனோடனே சரி கரண்ட் இல்லாமல் என்னெல்லாம் அரைக்காமல் பண்ண முடியுமோ பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ப்ரொக்கோலி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, முந்தானேதிக்கு வாங்கினேன் ஜெப்டோவில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கசகசாவா இந்த மேலே உள்ளது ஃபுல்லாக வருது. இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை அலசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் வயசாகிடுச்சு போல் அந்த பூவுக்கு, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் இந்த காயாக இருந்தால் நல்லா இருக்குல்ல, இது கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு போல். அதனால ஃபுல்லாக அந்த கசகசாவா வந்துட்டுருக்கு. நான் 4-5 தடவை கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரின்ட்டு ஃபைனலாக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு வேக போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் நான் முட்டைக்கோஸ் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டைக்கோஸ் வந்து நான் எப்பயுமே வதக்க தான் செய்வேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த கேரட்டு முட்டைக்கோஸ் எல்லாமே நான் போன வாரம், அதாவது இந்த பொங்கல் லீவு மார்க்கெட் இல்லை, போன வாரம் வாங்கினது. இந்த போன வெள்ளி இல்லாமல் அதுக்கு முந்தின வெள்ளி வாங்கினது. கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. அதனால சரி ஒரு விசில் மட்டும் விட்டுக்குவோம். இப்போ லைட்டாக அது முங்குற அளவுக்கு கூட வேண்டாம், லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் போட்டிங்கன்னா ஊற்றுனீங்கன்னா போதும் இந்த முட்டைக்கோஸுக்கு. இப்போ நான் லைட்டாக உப்பு போட்டுட்டேன். ஒரு கிளறி விட்டுருவோம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ப்ரொக்கோலி வெந்துருச்சு, நம்ம அமர்த்திடுவோம். இப்போது இந்த பக்கம் நான் சட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவருக்கு உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், பள்ளிவாசலில் பண்ணுறது. நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கும்போதுலாம் கரெக்டாக அந்த சவுண்டு கேட்கும். அதனால தான் நான் சில சமயம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. இப்போ வாங்க என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இப்போது நான் காலிஃப்ளவர் வீடியோ போட்டிருக்கேன், ப்ரொக்கோலி வீடியோ போல். அதுவும் இதுவும் சேமாக தான் ஒரு செய்முறை எல்லாமே. 2 சோம்பு போட்டுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், 2 பெரிய வெங்காயம், 1 குடமிளகா, 2 தக்காளி, 1 பச்சை மிளகா. அதாவது இந்த பச்சை மிளகாய்க்கு குடமிளகாய்க்கு இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இதில் காரம் வரும், இதில் காரம் வராது. ஆனால் நம்ம இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒன்றா தான் வதங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால எல்லாமே நான் ஒன்றா போட்டுருவேன். உங்களுக்கே நல்லா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ புது மொபைலுங்கிறனால சவுண்டு கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் முட்டைக்கோசும் வெந்துருச்சு. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம், இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸ் சூப்பராக வெந்துருச்சு. அதில் லைட்டாக தண்ணி இருக்கும், நீங்கள் தண்ணியோடய போட்டு தாளிச்சிடலாம். ஏன்னா நான் வந்து ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். நீங்கள் அப்படியே ஊற்றி இது பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி வற்றிடும். ஏன்னா இல்லைன்னா சத்தெல்லாம் வெளியில் போயிடும். நான் முக்கால்வாசி வந்து வேகவே வைக்க மாட்டேன் எந்த காயுமே, கூட்டை தவிர. முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் பழசு, கேரட்டும் பழசுங்கிறனால வதன்னு ஆகி போயிடுச்சு. அதை வதங்கியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் நான் குக்கரில் போட்டிருக்கேன். இது இப்போ நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது பாதி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய நம்ம ஊற்ற வேண்டாம். ஏன்னா இந்த ப்ரொக்கோலி காலிஃப்ளவருக்குலாம் எண்ணெயே இழுக்காது. நம்ம எண்ணெய் நிறைய எடுத்து செய்யணுனாலும் அது கொத்துக்காது. ஏன்னா அதோட தன்மை வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம பாதி வதங்கிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு விழுது தான் போடுறேன், ஏன்னா கரண்ட்டு கிடையாது. நான் இன்றைக்கி வேறு ஒரு சமையல் செய்யலாம் தான் நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். டவுட்டில் தான் நைட்டே நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி 19 தேதி ஆக போகுது, கரண்ட்டு போயிடும், இன்றைக்கி ஷட்டவுனாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் இதுக்கு ஏற்பாடாகவும், இது கரண்ட் இல்லைன்னா இந்த சமையல் பண்ணவும் முடிவு பண்ணியிருந்தேன். இந்த காயெல்லாம் இருக்குது, சரி ஓகே இந்த இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச மாதிரியே காலையில் கரண்ட்டு போயிடுச்சு. நல்ல வேலை நேற்றுக்கு போகலை, தை அமாவாசை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போகாது. நம்ம ஒரு 15 தேதி ஆகிட்டாலே நான் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன், இன்றைக்கி கரண்ட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன தான் நினச்சாலும் காலையில் அரைச்சி வச்சு நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் நான் சமையல் பண்ணுவேன். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் கடைக்கு போயிடுவாங்க. பையன் வந்து கடைக்கு போயிடுவார். கடை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை வச்சுருக்கோம்.
அதனால் கடைக்கு போயிடுவார், லேட்டாக தான் வருவார். உங்களுக்கே தெரியும், நான் வந்து வெயில் காலத்துலலாம் சமையல் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவே போடுவேன். இப்போ நான் அந்த சமையலை மட்டும் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா பையன் எப்போ வருவாங்கன்னே தெரியாது. ஏன்னா சூடாக தான் சாதம் வச்சுருக்கேன். அதனால தான் இப்போ நான் வந்து சாதம் ரொம்ப வைக்கிறத நான் காமிக்கிறது இல்லை வீடியோவில். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். இந்தளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரொக்கோலியை போட்டுக்கலாம். எந்த ப்ரொக்கோலியை போட்டுக்கலாம். ஏன்னா ப்ரொக்கோலியும் உங்களுக்கு 80% வெந்துருச்சு தண்ணியிலேயே. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. இந்த ப்ரொக்கோலி, காலிஃப்ளவருக்கு எல்லாமே ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி நொசன்னு இருக்கும். அதனால் நம்ம 3/4 வேக்காடு வேக வச்சாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் காலிஃப்ளவர் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே, ஆனால் ப்ரொக்கோலி வீடியோ நான் போடலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, செஞ்சிட்ருக்கேன்னா ப்ரொக்கோலி மசாலா மாதிரி பண்ணுறேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் புளி நினச்சிருக்கேன். என்ன குழம்புனா, இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான குழம்பு தான், ஆனால் சூப்பராக இருக்கும். புளித்தண்ணின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிராமங்களெல்லாம் கழனி புளிச்சாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த கழனி தண்ணி எடுத்து வைக்க மாட்டோம். ஆனால் கிராமங்களில் வந்து கழனி புளிச்சாருன்னா நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அது முதல் தண்ணி தூசியாக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை தண்ணி, 3வது தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா நிறைய வச்சுக்குவாங்க. ஏன்னா கிராமங்களெல்லாம் சமையல் நிறையா பண்ணுவாங்க இல்லையா, அளவு நிறையா பண்ணுவாங்க. ஏன்னா கூட்டு குடும்பம், பொதுவாகவே கிராமம்னு எடுத்தால் ஒரு 5-6 பேராவது இருப்பாங்க மினிமம் ஒரு ஃபேமிலியில். இப்போ தானே ஒன்று கண்ணு பாதி பேர் அப்படியே இருக்காங்க. அந்த காலத்துலாம் ஒரு ஃபேமிலின்னு எடுத்தாலே 6 பேர் 8 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நிறையா தேவைப்படும் அளவு. அதனால அந்த கழனி புளிச்சாறு எடுத்து தண்ணி கழுவுன தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சாங்களா, இல்லை அது டேஸ்ட்டுக்கு வச்சாங்களான்னு தெரியாது. ஆனால் அரிசி கழுவுன தண்ணி உடம்புக்கும் நல்லது, அது டேஸ்ட்டு தான் கொடுக்கணும், அது இல்லைன்னு சொல்லலை. இப்போல்லாம் எங்கே நம்ம கொஞ்சம் போல் வச்சாலே இதாக இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் காலிஃப்ளவரில் ப்ரொக்கோலியில் ஏற்கனவே நான் உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கெல்லாம் உப்பு ரொம்ப தாங்காது. நம்ம இந்த தக்காளி வெங்காயம் வதக்கிற அளவுக்கு மட்டும், அந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா போகிறோம். இன்றைக்கி அந்த புளித்தண்ணி தான் வைக்க போகிறேன். நல்ல வரமிளகா, பச்சை மிளகா, அதுக்கு வேறு காய் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வரமிளகா, பச்சை மிளகா தான். புளித்தண்ணியை கரைச்சிட்டு வெந்தயம் தாளித்து கொட்டி அப்படியே வைக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இந்த இதுக்கும் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு அந்த குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தக்காளி, வெங்காயம், குடமிளகா, அந்த ப்ரொக்கோலி இன்னும் க்ரீனாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் பச்சை பசேன்னு நம்ம வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், ஜெப்டோவில் போட்டு. அது 2 நாள் ஆகிடுச்சா, அதனால் அந்த மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் அது நல்ல பச்சை கலரில் இருந்ததுன்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை மாற்றிட்டு இப்போ எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸுக்கு கடுகு, கடுகு பாதி வெடித்தோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் கடலைப்பருப்பு போடுவேன், உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுதான் எடுத்து கொடுக்கும். இந்த மாதம் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கங்க. நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கிளம்புனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு இடம். இப்போ நம்ம இந்த முட்டைக்கோஸை, வேக வச்ச முட்டைக்கோஸை நம்ம போட்டுக்கலாம். என்னன்னு சொன்னால் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது எனக்கு 2 தடவை அது எனக்கு நடக்காமல் போயிடுச்சு. அதனால் இந்த தடவை ரொம்பவே அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் மனசில் ஒரு பயமாகவும் இருக்குது.
பயம்னா அந்த பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த பயமுமே இல்லை. நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. சரி, நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ நம்ம வாரத்தில் எப்படியாவது லாங் வீடியோ ரெண்டாவது போடுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கும். அன்றைக்கி நாளுங்கிழமை பண்டிகை எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா, இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கும். அதனால் இன்றைக்கி போடுவோம் அப்படின்ட்டு தான். இது லைட்டாக தண்ணி கொஞ்சம் வரும், லைட்டாக இருந்தது, அதை நான் வடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது லைட்டாக இருந்தாலும் இது ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா இந்த தண்ணி வடிஞ்சிரும். இப்போது நம்ம இந்த புளி தண்ணிக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்பயுமே வத்த குழம்பு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும் வாசனையாக. இந்த வெந்தய வாசனைக்கும் இந்த நல்லெண்ணெய் வாசனைக்கும் சூப்பராக இருக்கும். இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோன்னே மேலே உள்ள சின்ன பெருங்காய டப்பா எண்ணெயில் விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம இதுக்கு தேவையான அளவு இந்த குழம்புக்கு குழம்புக்குன்னு சொல்கிறேன், இந்த புளி தண்ணிக்கு மெயினான விஷயமே இந்த வெந்தயம் தான். அதனால் நீங்கள் கடுகு போட்டோன்னே உடனே வெந்தயம் போட்டுக்கோங்க. பொதுவாகவே வத்த குழம்பு புளிக்குழம்பு எல்லாமே நம்ம சாம்பாருக்கு கூட சில சமயம் நம்ம போடாமல் இது பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் பதார்த்தத்துக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வெந்தயம் போடணும். இப்போது நான் 4 வரமிளகா 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அது தெரிச்சிரும், ஏன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா மட்டும் கடலைப்பருப்பு போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் தெரிச்சிருச்சு, கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும் போல். அதனால் இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி மொட்டையாக நல்லா இருக்காது, வெறுமனை இருக்கும். இந்த நீங்கள் கடலைப்பருப்புலாம் போடும்போது நான் கீரி தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா. அப்படி இருந்துமே என் மேலே வெடிக்குது, அதனால தான் தள்ளிட்டேன். இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பச்சை மிளகாயை முழுசாக போட்டுறாதீங்க, லைட்டாக கீரி போடுங்க, வெடிச்சிரும். இப்போ இது நல்லாவே வதங்கிருச்சுன்னா வறுபட்டுருச்சு. நான் லாஸ்ட்டாக கடலைப்பருப்பு போட்டனால மற்றதெல்லாம் இதாகிடுச்சு, இது மட்டும் கொஞ்சம் இதாகலை. ஓகே, அது சரியாயிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4-5 தடவை கரைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், 4-5 தடவை கரைச்சிக்குவேன் புளியை. இப்போது இதுக்கு தேவையான அளவு, ஏன்னா இது கொஞ்சம் வற்றணும், இந்த புளித்தண்ணி வற்றணும். இதுக்கு எனக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிட்டேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதித்து கொஞ்சம் லைட்டாக வற்றும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம பெருங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். இந்த பக்கம் சாதமும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது சாதம் எனக்கு மட்டும்தான், நான் தான் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுவேன். ஏன்னா காலம்பரை நான் சாப்பிட மாட்டேன் எதுவுமே, அதனால் 1:30 மணிலாம் சாதம் சாப்பிடுவேன். அவங்களுக்கு அதுக்கப்புறம் சூடாக சாதம் வச்சுக்கோன்ட்டு இப்போ எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சாதம் வச்சுருக்கேன். கம்மியாக அரிசி வைக்க நம்ம விசில் அதிகமாக விடணும், இல்லைன்னா வேகவே வேகாது. இப்போ இது குக்கரில் நான் எப்பயும் போல் வச்சேன் அப்படின்னா ஒரு 4 விசில் விட்டால் சூப்பராகிடும். பச்சரிசி தான் இன்றைக்கி நான் புழுங்கலரிசி வச்சுருக்கேன். புழுங்கலரிசிக்கு ஒரு 5 விசில், அதாவது கம்மியாக அளவு ஆக குக்கர் வேகிற தன்மை அது இழந்துடும், சீக்கிரமே வேகாது. நிறையா வச்சிங்கன்னா அந்தளவு வச்சிங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும், சாதம் வேகாது. அதனால் இந்த மாதிரி கம்மியான அளவு வச்சிங்கன்னா நீங்கள் 5-6 விசில் கூட விடுங்க, தப்பே கிடையாது. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி தலை கொதிச்சிட்ருக்குன்னு. இதுக்கு நீங்கள் இறக்கும்போது பெருங்காயம் வெல்லம் போடணும். இந்த பக்கம் மொச்சை போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நேரம் எனக்கு இந்த கேமராவில் தான் நேரம் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் மொச்சை நேரம் எப்பயும் போல் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் முளைக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? நல்லா முளைக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது மொச்சை கூட்டு வைப்போம்னு நினைக்கிறேன். கூட்டு இன்னைக்கு வைக்க முடியாது இல்லையா, கரண்ட் இல்லாதனால. அதனால் இதை நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா வத்தவும் செஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நம்ம கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை, என்கிட்ட வெல்லம் தீந்துருச்சு, நாட்டு சர்க்கரையும் தீந்துருச்சு, இனிமேல் தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இந்த நம்ம பொங்கல்
கரும்பு வாங்கினோம் இல்லையா, இது பொங்கலுக்கு மஞ்சள் வாங்கினோம் இல்லையா, அதெல்லாம் நான் இப்போ பாருங்க எடுத்து வச்சுருக்கேன். இது அப்புறமா நான் வந்து தொட்டியில் நட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தொட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். நான் போன வருஷம்லாம் 2 மஞ்சள் கொத்து எடுத்தேன். இந்த வருஷமும் வச்சேன், ஆனால் அது அவ்வளோவா வரல. அதை பறிக்கவும் செய்கிறேன் நான். அதனால் இது இன்றைக்கி இந்த வருஷம் இதை நட்டு வைப்போம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சாதமும் வந்துருச்சு, ஒரு 2-3 விசில் வந்துருச்சு. இங்கே புளித்தண்ணி இன்னும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை மாற்றிடலாம். சாதம் வாங்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்ன சமையல் அதாவது ஃபைனலாக சமையல் பார்ப்போம். சாதம் மாற்றிட்டேன். இந்த பக்கம் ஒரு சூப்பரான ப்ரொக்கோலி, குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் புளித்தண்ணி, ஒரு சூப்பரான புளித்தண்ணி. இதுக்கெல்லாம் வந்து இந்த புளித்தண்ணி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்பளம் வச்சா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மாம்பழம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லான முட்டைக்கோஸ் பொரியல். மாம்பழம், அப்பளம், வடம் இதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அப்பளம் வடம் பொரிக்கலை, ஏன்னா இந்த 2-3 நாளாகவே பண்டிகை நாட்களில் ஆமோடை அது இதுன்னு போட்டாச்சு. நேற்றுக்கு உளுந்த வடையும் போட்டு சாப்பிட்டாச்சு. அதனால் வயிறு இதாக இருக்கிறனால இன்றைக்கி அப்பளம் பொரிக்கலை. ஏன்னா முட்டைக்கோசுமே நல்லா தான் இருக்கும் இதுக்கு இந்த புளித்தண்ணிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.